HTTPல வந்துட்டு ஒரு புது மெத்தட் ஆட் பண்ணியிருக்காங்க. HTTP query. ஸோ எதுக்காக இந்த புது மெத்தட்? பொதுவா நம்ம யூஸ் பண்ற HTTP மெத்தட்ஸ் வந்து கெட், போஸ்ட், புட், பேட்ச் அப்புறம் டெலிட். இதோட பர்ப்பஸ்லாம் என்னதுன்னா, கெட்னா டேட்டாவை ரிட்ரைவ் பண்றதுக்கு, போஸ்ட்னா ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்றதுக்கு, இல்லாட்டி டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு, புட் ஆர் பேட்ச் வந்து பேசிக்கா ரிசோர்ஸை வந்து அப்டேட் பண்றதுக்கு ஆர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு, டெலிட் வந்து ரிசோர்ஸை வந்து டெலீட் பண்றதுக்கு. HTTP ஸ்பெக் படி கெட்ன்ற மெத்தட் வந்து சேஃப் மெத்தட்னு சொல்லுவாங்க. சேஃப்னா என்ன மீனிங்னா, பேசிக்கா டேட்டாவை நம்ம எதுவும் மேனிபுலேட் பண்ணல, இருக்கிற டேட்டா அப்படியே ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ அதனால கெட் வந்து சேஃப் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு யூஸ் கேஸ் எடுத்துப்போம். நான் வந்து ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ற மாதிரி ஒரு ஏபிஐ பில்ட் பண்ணணும். ஸோ இந்த ஏபிஐ வந்து நிறைய ஃபில்டர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் வந்து சைஸ் வச்சு ஃபில்டர் பண்ணலாம், பிராண்ட் வச்சு ஃபில்டர் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் பில்ட் பண்ற ஏபிஐல வந்து query params ஃபில்டர் சப்போர்ட் பண்ற மாதிரி நான் எழுதுறேன் அப்படின்னா, அட் சம் பாயிண்ட் நெஸ்டட் ஃபில்டர்ஸ்லாம் ஆட் பண்ண யூஆர்எல் சைஸ் வந்து பெருசாகும். ஸோ பேசிக்கா யூஆர்எல்க்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்வர்ஸ்ல வந்து எரர் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிடும். 414 ஸ்டேட்டஸ் கோட் இருக்கு அதுக்கு. யூஆர்எல் லிமிட் ரீச்னு சொல்லி வந்துரும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்றதுன்னா, கெட்லயே வந்துட்டு நம்ம query params பதிலா பாடியில பேலோடா போடலாம். அபிஷியல் ஸ்பெக் படி கெட்ல வந்து பேலோட் யூஸ் பண்ணக்கூடாது, query params தான் யூஸ் பண்ணணும். சீரியன்ஸ் இந்த லோட் பேலன்சஸ்லாம் வந்து அதை இக்னோர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரவுட் எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா போஸ்ட் தான். ஸோ போஸ்ட்ல வந்து பாடி பேலோட் நம்மளால போட முடியும் இல்லையா? ஸோ நம்ம என்னோட ஏபிஐ வந்து போஸ்டா மாத்துறேன். நான் என்ன நெஸ்டட் ஃபில்டர்ஸ் வேணாலும் அது பேலோட்ல சப்போர்ட் பண்ற மாதிரி எழுதலாம். கெட் வந்து சேஃப் மெத்தட்னு சொல்லியிருந்தோமா, பட் போஸ்ட் வந்து சேஃப் மெத்தட் கிடையாது. சிமெண்டிக் படி கெட்னா வந்து டேட்டா ரிட்ரைவ் பண்ணணும், போஸ்ட்னா வந்து ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணணும், இல்லாட்டி டேட்டா வந்து சம் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் இங்க நம்ம எதுவுமே பண்ணல ஆக்சுவலா. இந்த கேஸ்ல வந்து நம்ம டேட்டா வந்து ரிட்ரைவ் தான் பண்றோம், பட் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றோம். கெட்டோட சிமெண்டிக்ஸும் போஸ்டோட சின்டாக்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து HTTP query. அபிஷியல் ஸ்பெக் படி இதுவும் வந்து ஒரு சேஃப் மெத்தட் தான். இதுல வந்து போஸ்ட்ல எப்படி நம்ம பேலோட் அனுப்புவோமோ அந்த மாதிரி இதுல அனுப்பலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி சினாரியோஸை வந்து அகாமடேட் பண்றதுக்கு தான் இந்த புது மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி இப்போ சீரியன்ஸ் ப்ராக்ஸி சர்வர்ஸ்லாம் வந்து அவங்களோட சர்வர்ஸ்ல வந்து இதை சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம இனிமே எழுத போற இந்த மாதிரி சர்ச் ஏபிஐஸ் இது எல்லாமே வந்து இந்த query மெத்தட் வச்சு எழுதலாம்.